வேண்டுதல்களை நிறைவேற்றும் மன்னார சாலை நாகராஜர். கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டத்தில் உள்ள ஹரிப்பாடு என்ற இடத்தில் மன்னார சாலை ஸ்ரீ நாகராஜா கோவில் உள்ளது. இத்தலத்தில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பல்வேறு விதமான பரிகாரங்களை செய்கின்றனர். சர்ப்பதோஷம் போக்கும் சிறப்புமிக்க தலமாகவும் இக்கோவில் உள்ளது. தலவரலாறு: திருமாலின் அவதாரங்களில் ஒன்று பரசுராமர் அவதாரம். இவர் தனது தந்தையை கொன்ற சத்திரியர்களை அளித்த பாவங்களிலிருந்து விமோசனம் பெற்றிட தெய்வீக மகரிஷிகளை அணுகினார். அவர்கள் சொந்தமாக ஒரு நிலத்தை பிராமணர்களுக்கு தானம் செய்ய கட்டளையிட்டனர். பரசுராமர் பூமியை பெற வருண பகவானை வழிபட்டார். பரசுராமர் சிவன் அருளிய மழு என்ற ஆயுதத்தை சமுத்திரத்திலிருந்து வீசினார். அந்த மழு விழுந்த இடம் வரை கடல் விலகியது. அவ்வாறு கிடைத்த பூமியை அந்தணர்களுக்கு தானம் செய்தார். அதுதான் கேரளம். உப்பு சுவை காரணமாக வாழ தகுதியற்றதாக இருந்ததால் மக்கள் அவ்விடத்தை விட்டு அகன்றனர். இதை அறிந்து பரசுராமர் வேதனை அடைந்தார். அவர் திருமாலை நினைத்து தவம் புரிந்தார். அவருக்கு காட்சி தந்த திருமால், நாகராஜாவின் அருளொளி பரவினால் மட்டுமே எண்ணியவை நடக்கும், அதற்கு நாகராஜாவின் அருள் பெற வேண்டும் என்று கூறி மறைந்தனர். கேரளம் இயற்கை அழகு நிறைந்த நாடாகவும் அனைத்து சம்பத்துக்களும் நிறைந்த இடமாகவும் மாறிய பின்னரே அங்கிருந்து விலகுவது என பரசுராமர் தீர்மானித்தார். அதற்கு நாகராஜாவை திருப்திப்படுத்த ஒரு வனாந்திர பகுதியை தேடி தன் சீடர்களோடு புறப்பட்டார். கேரளத்தின் தென்பகுதியில் கடலோரத்தின் அருகே தகுந்த ஓரிடத்தை கண்டார். அங்கே தவம் புரிய தீர்த்தசாலை அமைத்தார். பிற்காலத்தில் இந்த தீர்த்தசாலையே மன்னார சாலையாக மாறியது. பரசுராமரின் கடுந்தவத்தின் காரணமாக நாகராஜாவின் தரிசனம் கிடைத்தது. நாகராஜாவை வணங்கி வேண்டிய பரசுராமரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் நாகராஜா. கொடிய விஷக்கதிர்கள் பரப்பிட உடனடியாக அங்கு பயங்கரமான நாகங்கள் தோன்றின. விஷ ஒளிக்கதிர்கள் மூலம் கேரள பூமி முற்றிலும் நாகபூமியாக மாறியது. நாகராஜாவின் தினசரி தோற்றத்தினால் திருமாலின் அருள் சுரந்து தெய்வீகத்தன்மை நிறையட்டும் என வேண்டினார் பரசுராமர். நாகராஜா எந்தவித தயக்கமும் இன்றி அதை ஏற்றுக்கொண்டார். தனது சிஷ்யர்களில் விப்ரனை நாகபூஜை செய்யும் அதிகாரியாக தேர்ந்தெடுத்தார் பரசுராமர். மேலும் அவருடைய வம்சத்தில் பிறப்பவர்களுக்கு நாகபூஜையின் அனைத்து அதிகாரங்களையும் வழங்கினார். வனப்பு மிக்க சோலையாக இயற்கை எழிலுடன் காட்சி தரும் இந்த சாலைக்கு வந்து வழிபடுவோருக்கு நாகராஜா தனது பரிவாரங்களுடன் அருள்பாலிப்பதால் இந்த சோலை மந்தார சோலை என்ற பெயரில் மருவி பிரபலமாகி உள்ளது. தலைமுறைகள் பல கடந்தன. இந்நிலையில் நாகபூஜை செய்யும் பொறுப்பினை வாசுதேவன், ஸ்ரீதேவி என்ற தம்பதியினர் ஏற்றனர். நீண்ட காலமாக அந்த தம்பதிகளின் இதயத்தில் நிறைந்து நின்ற நாகராஜா அவர்களது தவ வலிமையாலும் பரிவாரங்கள் காட்டிய அன்பு செயலாலும் அவர்கள் முன் காட்சியளித்தார். நாகராஜாவின் வாழ்விடத்தில் சுற்றியுள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டது. இதனால் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த சர்ப்பங்கள் உயிருக்கு பாதுகாப்பை தேடி தங்களுடைய ராஜாவான நாகராஜன் அருகே வந்து பாதங்களில் சரணடைந்தன. இந்த நிலையில் காட்டுத்தீ முழுவதும் அணைந்து ஓய்ந்தது. அவ்வாறு மந்தார தெருக்கள் நிறைந்த அந்த மந்தார சாலை நாகப்பாம்புகளுக்கு அபயம் கிடைத்த புண்ணிய பூமியானது. மந்தார சாலை என்பது நாளடைவில் மன்னார சாலையாக மருவியது. கோவிலில் நாயக்சி, நாகராஜா, நாகசைத்தன்யா, நாகசாமுண்டி ஆகிய 4 திருநடைகள் உள்ளன. மிகவும் அடர்ந்த மரம், செடி கொடிகள் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆயிரக்கணக்கான நாகசிற்பங்கள் உள்ளன. மன்னார சாலை நாகராஜா கோவிலில் முக்கிய வழிபாடு உருளி கவிழ்த்தல். குழந்தை வாக்கியம் கிடைக்க குழந்தையில்லா தம்பதிகள் இக்கோவிலுக்கு வந்து நாகராஜாவையும் சர்ப்பயக்ஷி அம்மாவையும் மனமுருக பிரார்த்தனை செய்து நடத்தும் வழிபாடு இது. இதற்காக பல நாடுகளிலிருந்து ஜாதி மத பேதமின்றி அனைத்து நாட்களிலும் திரளான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து பூஜை வழிபாடுகளில் பங்கேற்பது சிறப்பு வாய்ந்ததாகும். கோவிலில் அற்ப ஆயுள், வம்சநாசம், தீராத வியாதி, மனநலம் பாதிப்பு, பேய் பிசாசு தொல்லைகள் ஆகியவற்றிற்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. பக்தர்கள் கல்வி, சுபிட்ச வாழ்வு, புகழ் ஆகியவற்றிற்கு பட்டு சாத்துதல், உடல் நலம் பெற உப்பு, விஷத்தன்மை நீங்கிட மஞ்சள், ஆரோக்கிய வாழ்வு பெற நல்ல மிளகு, கடுகு, சிறுபயறு ஆகியவை வழங்குகின்றனர். சர்ப்பதோஷ பரிகாரத்திற்கு தங்கத்தில் செய்யப்பட்ட புற்று, நாகத்தின் முட்டை, மரம், பூமி போன்ற வடிவங்கள், நீண்ட ஆயுள் பெற நெய் வழிபாடு, நினைத்த காரியம் கைகூடுவதற்கு பால், கதலிப்பழம், குழந்தை பாக்கியத்திற்கு மஞ்சள் பொடி, பால் பூஜை நடத்த தங்கத்தாலான சிறிய உருளி வழங்குதல், மரங்களின் செழிப்புக்கு மரங்களிலிருந்து கிடைக்கும் காய்கள், கிழங்குகள் சமர்ப்பிக்கின்றனர். பக்தர்கள் வழிபாடாக சமர்ப்பிக்க தங்கத்திலும் வெள்ளியிலும் தயாரிக்கப்பட்ட நாகர் வடிவங்கள், நாகர் முட்டை, புற்று, ஆள் வடிவங்கள், விளக்குகள், மஞ்சள் பொடி, உப்பு, நல்ல மிளகு, கடுகு, கற்பூரம், பட்டுத்துணி ஆகிய அனைத்து பொருட்களும் கோவில் கவுண்டர்களில் வழங்கப்படுகிறது.